இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடு இப்பொழுது இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே புலந்திருக்கக்கூடிய முக்கிய பத்திரிகைகளுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலாவது வலம்புரி நாளிதழ். வலம்புரி நாளுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி 2 வாரங்களில் வெளிப்படுத்தப்படுவார், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நம்பிக்கை. ஈஸ்டர் 21 தாக்குதலை திட்டமிட்டவர்கள் தொடர்பில் அடுத்த 2 வாரங்களில் வெளிப்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வலம்புதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் தலைப்பு செய்தியோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பல குற்ற செயல்களுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு, விசாரணைகளில் வெளிப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டிருக்கின்றமை தெரிய வந்துள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியுடன் இன்றைய நாளில் ஈழநாடு பத்திரிகையானது காணப்படுகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளை பார்க்கலாம். பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு சனி என்று என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை மூடி மறைக்கின்றது அரசாங்கம், சாடுகிறார் நாமல் ராஜபக்ச என்கின்ற ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்தும் எரிவாயு கசிந்து பரவிய தீயால் பெண் மரணம் என்கின்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகின்றது. தொடர்ந்தும் வரி குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுக்கள் ஆரம்பமாகியுள்ளன, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. நாமல் போன்றவர்கள் கவலைப்படுவது ஏன், அரசாங்கம் கேள்வி என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தமிழர்கள் மீது ஜேவிபி காட்டும் அக்கறை எது, செல்வம் என்பி கேள்வி என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஜனநாயகத்தை புதைத்துவிட்டு தேர்தல் நடத்தப்பட உள்ளது, தமிழ் மக்கள் கூட்டணி சாடல் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஜேவிபி பொதுச் செயலரை சந்தித்தார் இந்திய தூதுவர் என்கின்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஒரு நாள் காய்ச்சலால் குழந்தை மரணம் என்கின்ற ஒரு செய்தியுமே இன்றைய நாளில் ஈழநாடு பத்திரிகையில் முதல் பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளையும் பார்க்கலாம். பாப்பரசர் பிரான்சிஸ் முழு உலகினருக்கும் ஆன்மீக தலைவராக அரும்பணி ஆற்றினார், யாழ் மாவட்ட குறு முதல்வர் இரங்கல் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாயிருக்கின்றது. தொடர்ந்தும் முன்னணியின் கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டும், சரவண பவன் தெரிவிப்பு. யாழில் வெற்றிகரமாக நடந்த 26வது இரத்த தான முகாம் என்கின்ற ஒரு புகைப்படத்துடன் அமைய பெற்ற செய்தியும் காணப்படுகின்றது. எமது கட்சி அமைப்பாளரின் மகன் காரணமின்றி போலீசாரால் கைது, கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இந்த செய்தியானது அனைத்து பத்திரிகைகளிலுமே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. யாழில் ஹெரோயினுடன் இளைஞர்கள் 2 கைது, மூளை காய்ச்சலால் யுவதி ஒருவர் மரணம் என்கின்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ந்தும் யாழில் கடவுச்சீட்டு பணிமனை ஓரிரு வாரங்களில் செயல்படும் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. குடித்தண்ணீர் விநியோக திட்டம், ஆசிய அபிவிருத்தி வங்கியில் பிரதிநிதிகள் பள்ளியில் ஆய்வு என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழில் கஞ்சா விற்றவர் கைதானார் என்கின்ற ஒரு செய்தியுமே உட்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்க்கலாம். பாப்பரசரின் மறைவிற்கு ஸ்ரீதரன் எம்பி இரங்கல் என்கின்ற ஒரு செய்தியும், பாப்பரசருக்கு வவுனியாவில் அஞ்சலி என்கின்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியுமே பிரசுரமாக இருக்கின்றது. கணினி தொழிற்பயிற்சி நிலையம் திறந்து வைப்பு, 6வது முறையாக கூடிய உணவு பாதுகாப்பு குழு என்கின்ற ஒரு செய்தியுமே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் பார்க்கலாம். பரிசுத்த பாப்பரசர் பதவிக்கு போட்டியாளர் எவரும் இல்லை, இலங்கை கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற ஒரு செய்தியும், அதாவது பரிசுத்த பாப்பரசர் பதவிக்கு போட்டியாளர்கள் என எவரும் இல்லை என இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தியுமே வெளியாகி இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியை அழிப்பதே ரணிலின் திட்டம், மரிக்கார் குற்றச்சாட்டு என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. கட்டுநாயக்காவில் துப்பாக்கி சூடு, திருத்தந்தைக்கு பிக்குகள் பிரார்த்தனையுடன் அஞ்சலி என்கின்ற ஒரு செய்தியும் புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது. வெட்டு காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு, பிள்ளையான் மூலம் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் அனுரவின் முயற்சி தோல்வி, கூறுகிறார் உதய கம்மன்பிள்ளை என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு அலுவலக அடையாள அட்டை ஏற்கப்படுவதில்லை, தேர்தல் ஆணையாளர் நாயகம் என்கின்ற ஒரு செய்தியுமே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம். சில மாதங்களில் ரணில் ஜனாதிபதியாக வருவார், கூறுகிறார் ராஜித சேனாரத்ன. வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனவும் அவர் சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வீடு கட்டும் மானிய தொகையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி என்கின்ற ஒரு செய்தியும், நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த அரசு திட்டம் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், இஸ்லாமிய தீவிரவாத சக்திகளை முற்றாக தோற்கடிக்க வேண்டும், ஞானசார தேரர் கோரிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஹெலியாவிற்கு எதிரான வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வை அமைக்க சட்டமா அதிபர் கோரிக்கை,
குரங்குகள் தொடர்பாக மீண்டும் கணக்கெடுப்பு என்கின்ற ஒரு செய்தியுமே வந்து பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம். பொய் மோசடி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது அனுர அரசாங்கம், ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பொய் மோசடி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தியும், காரிநகர் படகு கட்டும் தளத்தை சீரமைக்க முடிவு என்கின்ற ஒரு செய்திகளுமே வந்து வெளியாகி இருக்கின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தல் எகிரும் தேர்தல் விதிமுறைகள் என்கின்ற ஒரு செய்தியுமே வந்து காணப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 20ஆம் திகதியிலிருந்து 20ஆம் திகதி வரையில் 2011 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 137 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் தேர்தல் குறித்து ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரையில் அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையிலான முறைப்பாடுகளில் 1642 முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் 369 முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்கின்ற செய்தியுமே வந்து பிரசுரமாக இருக்கின்றது. 1,23,945 சுற்றுலா பயணிகள் ஏப்ரல் மாதத்தில் வருகை என்கின்ற ஒரு செய்தியும், அரசாங்கத்தின் பொய் நாடகங்களுக்கு இனியும் மக்கள் ஏமாறப் போவதில்லை, ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பில் விசேட குழு நிறுவ அமைச்சரவை அனுமதி என்கின்ற ஒரு செய்தியுமே வந்து பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம். மட்டக்களப்பு பாலர் சேனையில் உடைக்கப்படும் சங்குல குளம் என்கின்ற குளம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பாலர் சேனை பகுதியில் உள்ள சங்குல குளம் ஒரு சில தனிநபர்களினால் உடைக்கப்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், திருமலை மாவட்ட செயலகத்தில் கிராம அலுவலர்களுக்கு செயலமர்வு என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியுமே பிரசுரமாக இருக்கின்றது. மின்னல் தாக்கி ஒருவர் பலி, நகர அபிவிருத்தி எனும் போர்வையில் திருமலையில் பொருத்தமற்ற திட்டங்கள், சண்முகம் குக்கதாசன் சுட்டிக்காட்டு என்கின்ற ஒரு செய்தியும், மயிலத்தமடு பணியாளரின் ஆர்ப்பாட்ட வழக்கு ஒத்திவைப்பு என்கின்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், குமரன் கடவை வைத்தியசாலைக்கு கிழக்கு ஆளுநர் கண்காணிப்பு விஜயம் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியுமே வந்து பிரசுரமாக இருக்கின்றது. இது கிழக்கு மாகாணம் தாங்கிய செய்தியாக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோமானால், இழப்பில் உலக நாடுகள் லாபம் தேட வேண்டாம், சீனா இப்படி எச்சரிக்கை. எங்களுடைய இழப்பில் உலக நாடுகள் ஆதாயம் தேட வேண்டாம் என்று அமெரிக்காவுடனான மோதலை முன்வைத்து உலக நாடுகளுக்கு சீனா எச்சரித்துள்ளது. இத்தகைய சமரச முயற்சி சர்வதேச வர்த்தகத்தில் அமைய நிலைநாட்டுவதற்கான தீர்வாகாது என்றும் தெரிவித்துள்ளது என்கின்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றது. வத்திகானுக்கு வெளியே பாப்பரசரின் பூத உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியுமே பிரசுரமாக இருக்கின்றது. இந்து கோவிலின் மீது கனடாவில் தாக்குதல் என்கின்ற ஒரு செய்தியுமே இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் பார்க்கலாம். விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தியது குஜராத் என்கின்ற ஒரு செய்தியும், ஹோலி ரோஹித்திற்கு ரூபாய் 24.5 கோடி ஊதியம் என்கின்ற ஒரு செய்தியுமே வந்து பிரசுரமாக இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் எழுந்து வருவோம், டோனி தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும், ஒரேஞ்ச் நிற தொப்பியை தனதாக்கிய சாய் சுதர்சன் என்கின்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், பாகிஸ்தான் சூப்பர் லீக் வார்னர் அரை சதம் என்கின்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பில் உரிய முறையில் விசாரணைகள், அரசாங்கம் நேற்று அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது என்கின்ற ஒரு செய்திகளும் பிரசுரமாயிருக்கின்றன. தொடர்ந்தும் எனது சட்டத்திரணி வந்த பின் வெறிவேர், ரணில் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு பதில் என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. புத்தாண்டு குறுஞ்செய்தி அனுப்பாது அரசு ரூபாய் 98 மில்லியன் சேமித்துள்ளது, நிலந்தி கெடஹஷி கூறுகிறார். தமிழ் சிங்கள புத்தாண்டு குறுஞ்செய்தியை மக்களிடம் தொலைபேசிக்கு அனுப்பாததன் மூலம் அரசாங்கம் 98 மில்லியன் ரூபாய் சேமித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹெட்டஹஷி தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தியுமே வந்து பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்கள புதிய ஆணையாளராக கமல் அமரசிங்க தெரிவு என்கின்ற ஒரு செய்தியும், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் அறிக்கையை ஆய்வு செய்வதற்கு விசேட போலீஸ் குழு, இலங்கை போலீஸ் சேவையில் 5000 அதிகாரிகள் இணைவர் என்கின்ற ஒரு செய்திகளும் இன்றைய நாளில்
வெளியாக இருக்கின்ற. தொடர்ந்தும் ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று மேலும் குறைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரங்களுக்கு அமைவாக அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதி நேற்று முறையே 295 ரூபாவாகவும் 303 ரூபாவாகவும் பதிவாகியது. நேற்று முன்தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதி முறையே 194 ரூபாவாகவும் 303 ரூபாவாகவும் காணப்பட்டது. வளைகுடா நாணயங்கள் உட்பட ஏனைய பிரதான வெளிநாட்டு நாணயங்களின் பெறுமதிக்கு நிகராகவும் இலங்கையின் ரூபாய் பெறுமதி நேற்று குறைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறான செய்திகளும் இன்றைய நாளில் ஈழநாடு பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய முற்பக்க செய்திகளாக யாழ் வடமராட்சி கிழக்கில் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி இளைஞனை கைது செய்த போலீசார் சாரத்தில் பிடித்து இழுத்து மனிதாபிமானமின்றி நடந்து கொண்டனர். போலீசாரின் மோசமான செயலுக்கு பல தரப்பினர் கண்டனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில் யாழ்ப்பாணத்தில் போலீசார் ஏற்பாடு செய்த கூட்டத்திற்கு வரவில்லை என தெரிவித்து இளைஞன் ஒருவரை போலீசார் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி அவரது சாரத்தில் பிடித்து இழுத்து மனிதாபிமானமின்றி கைது செய்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது மருதங்கணி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான சந்திப்பு ஒன்றினை போலீசார் ஏற்பாடு செய்திருந்தார்கள். குறித்த சந்திப்புக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் சத்குணாதேவி செல்லவில்லை. அதனை அடுத்து அவரது வீட்டுக்கு துப்பாக்கிகளுடன் சென்ற போலீசார் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தும் ஏன் வரவில்லை என கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையால் தான் தற்போது வேட்பாளர் இல்லை எனும் காரணத்தால் சந்திப்புக்கு வரவில்லை என போலீசாருக்கு பதிலளித்திருக்கிறார். போலீசார் அழைத்தால் போலீஸ் நிலையம் வர வேண்டும் என அவரை அச்சுறுத்தி தற்கப்பட்டிருக்கிறார்கள். அதனை அவதானித்த சர்க்குணாதேவியின் மகன் அம்மாவை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என போலீசாரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கோரிக்கை விடுத்த போது போலீசார் மகனுடன் முரண்பட்டு கொண்டனர். பின்னர் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி மேலங்கி இல்லாது சாரத்துடன் குறித்த இளைஞனை கைது செய்து சாரத்தில் பிடித்து இழுத்து சென்ற போது சாரம் அவிழ்ந்ததையும் கருத்தில் எடுக்காது மனிதாபிமானமின்றி இளைஞனை போலீஸ் நிலையத்துக்கு ஏற்றி சென்றிருக்கிறார்கள். மேலங்கியின்றி இளைஞனை வீதியில் சாரம் அவிழும் நிலையில் சாரத்தை பிடித்து போலீசார் இழுத்து செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பல தரப்பினரும் போலீசாரின் செயற்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று இந்த போலீசாருடைய மனிதாபிமானமற்ற செயல் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் புகைப்படமாக வெளிவந்திருக்கிறது. அதே போல கட்டமிடப்பட்ட செய்திகளாக கனடா செல்ல பணம் இல்லை, யாழில் விபரீத முடிவெடுத்த இளைஞன் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி, எரிகாயங்களுக்குள்ளான குடும்ப பெண் உயிரிழப்பு, ஓய்வு பெற்ற ஆசிரியை கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு, 2 நாள் காய்ச்சல் 5 மாத குழந்தை மரணம், உரும்புராயில் சம்பவம் என்ற செய்திகளும், யாழ்ப்பாணத்தில் ஹெரோயினுடன் 2 கைது என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. அதே போல ஏப்ரல் 21 தாக்குதல் அறிக்கையை ஆராய 4 அடங்கிய குழு நியமனம் என்ற ஒரு செய்தியும், புதிய பாப்பரசர் பட்டியலில் கர்தினால் மல்கம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில் புதிய பாப்பரசர் பட்டியலில் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு பிறகு புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான நடைமுறைகள் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அடுத்த பாப்பரசருக்கான தெரிவு பெயர் பட்டியலில் இலங்கையின் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தை பல சர்வதேச ஊடகங்கள் பெயரிட்டிருக்கின்றன. குறித்த பதவிக்கு சாத்தியமான கர்தினால்களின் பெயர் தொகுப்பில் வாஷிங்டன் எக்ஸாமினர், பிலிப்பைன்ஸின் கர்தினால் லூயிஸ் டேகில், பிரான்சின் கர்தினால் ஜீன் மார்க் அவெலின் மற்றும் இத்தாலியின் கர்தினால் பியட்ரோ பரோலின் போன்ற முக்கிய நபர்களுடன் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச ஆங்கில ஊடகம் ஒன்று பல்வேறு சர்வதேச தளங்களில் பரவலாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அறிக்கையில் கர்தினால்கள் மேட்டியோ ஜிபி, ஹெர்ஹார்ட் முல்லர், ரபார்ட் சாரா மற்றும் ரேமன் ஃபர்க் உள்ளிட்ட உலகளாவிய பட்டியலில் கர்தினால் ரஞ்சித்தையும் குறிப்பிட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வட்டுவாகல் பாலத்திற்கு அமைச்சர் பிமல் கள விஜயம். நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்திற்கு 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன் ஆரம்ப வேலைகள் வருகின்ற ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இதற்கான முன்னாயத்த கள விஜயமாக நேற்று பிற்பகல் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் என்ற செய்தியும், தபால் மூல வாக்களிப்பிற்கு அலுவலக அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தும். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் போதும் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக அலுவலக அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமண ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியது அரசாங்கம், கம்மன் பில காட்டம், இந்திய உயர்ஸ்தானிகர் ரில்வின் சந்திப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அதிகரிக்கும் முறைப்பாடுகள், சிசிடிவியில் பதிவான விதிமுறைகள், சுமார் 4000க்கும் மேற்பட்ட சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல டில்லி கலை இலக்கிய பேரவையும் யாழ் இந்திய துணை தூதரகமும் இணைந்து நடாத்திய தமிழ் கலை இலக்கிய மாநாடு கடந்த 13ஆம் தேதி யாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. அந்நிகழ்வின் பதிவுகள் என்று சில புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் பாப்பரசருக்கு அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, சட்டவிரோதமாக இயங்கி வந்த சூதாட்ட விடுதி சுற்றிவளைப்பு, 17 பேர் கைது, நீர்கொழும்பில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் கூடாது, உலக நாடுகளை எச்சரித்தது சீனா. தங்களுக்கு பாதகம் ஏற்படுத்தும் விதமாக அமெரிக்காவுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் உலக நாடுகளை கடுமையாக எதிர்ப்போம் என்று சீனா பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதியின் குழந்தைகளுக்கு மயிலிறகுகளை பரிசீலித்த பிரதமர் மோடி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, கனடாவுக்கும் கிரீன்லாந்துக்கும் இடையே புதிய மைக்ரோ கண்டம் கண்டுபிடிப்பும், ட்ரம்பை எதிர்கொள்ள வலுவான ஆணையை கூறும் கனேடிய பிரதமர், 27 பிரான்ஸ் எம்பிக்களின் விசாக்கள் திடீர் ரத்து, இஸ்ரேல் அதிரடி, பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவு, வத்திக்கானுக்கு புதிய பதில் தலைவர் நியமனம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வீட்டுக்கான மானிய தொகையை உயர்த்த அமைச்சரவை அனுமதி, உங்களுக்கு வீடு நாட்டுக்கு நாளை வீட்டு திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்கு வழங்கப்படும் அரச மானிய தொகையை உயர்த்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவின் வகிவாகும் என்று பேராசிரியர் மிகுந்தன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கவசனம் கட்டிய ஊரில் வேட்டி கட்டுவது கடினம் எனில் என்ற ஆசிரியர் தலையங்கம் புலர்ந்திருக்கிறது. அதேபோல சட்டத்தரணி நாட்டிலின்மையை காரணம் காட்டி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக ரணில் மீண்டும் மறுப்பு, தனது சட்டத்தரணி வெளிநாடு சென்றுள்ளமையினால் உரிய திகதியில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழல்கள் ஒருபோதும் இடம்பெற அனுமதியோம், அமைச்சர் நலிந்த உறுதி, அமெரிக்க வரி தொடர்பில் விரைவில் சாதகமான தீர்வு, கலந்துரையாடல்கள் ஆரம்பம், ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும், அரசு சேவையில் இணைய 30,000 பேருக்கு வாய்ப்பு, ஜனாதிபதி மீண்டும் உறுதிபட தெரிவிப்பு, 30,000 புதிய அரச ஊழியர்களை அரச சேவைக்குள் உள்ளீர்ப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கம்பகாவில் நேற்று மீண்டும் தெரிவித்தார் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வலம்புரியுடைய இறுதிப்பக்க செய்திகளாக, எதிர்வரும் 26ஆம் தேதி பாப்பரசர் உடல் நல்லடக்கம், காலமான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நல்லடக்க ஆராதனை எதிர்வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளதாக வத்திக்கான் நேற்று அறிவித்திருக்கிறது. இலங்கை நேரப்படி பிற்பகல் 1:30க்கு இறுதி ஆராதனை ஆரம்பமாக உள்ளதாக வத்திக்கான் தெரிவித்திருக்கிறது. நல்லடக்க ஆராதனை தொடர்பாக திட்டமிடுவதற்கு உலக நாடுகளில் உள்ள கர்தினால்கள் நேற்று காலை ஒன்று கூடினார். பாப்பரசர் மிகவும் நெருக்கமாக பணியாற்றிய ரோமில் உள்ள புனித மரியாள் மெஜோரி பேராலயத்தில் பரிசுத்த பாப்பரசரின் புகழ் உடலை நல்லடக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. வத்திக்கானுக்கு வெளியில் தமது உடலை நல்லடக்கம் செய்யுமாறு பாப்பரசர் ஏற்கனவே கோரியிருந்த நிலையும் கர்தினால்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். 1669ஆம் ஆண்டுக்கு பின்னர் புனித மரியாள் மெஜோரி பேராலயத்தில் பாப்பரசர் ஒருவரின் புகழுடன் நல்லடக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் சந்தர்ப்பம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிலோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளோடு பார்க்கலாம். தபால் மூல வாக்களிப்பிற்கு ஏற்பாடுகள் யாவும் பூர்த்தி, ஆள் அடையாள உறுதிப்படுத்தலுக்காக அலுவலக அட்டை பயன்படுத்த தடை என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இது பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கின்றது. தெல்லிப்பள்ளி மருத்துவமனையில் அத்துமீறிய பெண்ணொருவரால் மருத்துவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல், விசாரணைகளை தொடர்வதற்கு போலீஸ் தரப்பினர் அசம்மதம் என்கின்ற ஒரு செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றது. டான் பிரிசாத் மீது நேற்று துப்பாக்கி சூடு, உயிரிழப்பு தொடர்பில் முன்பின் முரணான தகவல்கள் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய குழு என்கின்ற ஒரு செய்தி, கிணற்றுக்குள் ஆசிரியையின் சடலம் மீட்பு, விரிவான செய்திகள் பின்னர் பார்க்கலாம். இந்த செய்தி கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கொள்கை ரீதியில் முழுமையான ஆதரவு, முன்னாள் எம்பி சரவணபவன் அறிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும், வேட்பாளர்களுக்கு ஒழுங்கமைத்த கூட்டத்திற்கு செல்லாததால் துப்பாக்கி முனையில் மகனும் தாயும் கைது, வடமராட்சியில் போலீசார் அராஜகம் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கைக்கு கடத்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் மன்னார் கடலில் மீட்பு, பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு சனி அன்று என்கின்றோரும் புகைப்படம் தாங்கிய செய்தியும், அதே நேரம் முச்சந்தி முரளியினுடைய செய்தியாக இஞ்ச தமிழருக்கு ஒரு நீதி, சிங்களவருக்கு ஒரு நீதிதான் கண்டியலோ என்கின்ற மாறாக இன்றைய நாளின் உதயன் பத்திரிகை செய்தியின் முதற்பக்க செய்திகள் பிரசுரமாயிருக்கின்றன. தொடர்ந்தும் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சிங்கள மேலாதிக்கம் காலூன்ற மக்களிடம் கொடுக்க கூடாது, CVK சிவஞானம் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும், அம்மாவை விடுவியுங்கள், பிள்ளைகள்
நீதிமன்றில் கோரிக்கை என்கின்ற ஒரு செய்தியுமே வெளியாக இருக்கின்றது. சிறை காவலர்களுக்கு பாதாள குழு மிரட்டல், நீதிமன்றில் முன்னிலையாக தேசப்பந்துவிற்கு உத்தரவு, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளை தண்டிப்பும், இளங்குமரன் எம்பி உறுதி என்கின்ற ஒரு செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை, ஆசாத் மௌலானாவை அழைத்து வர திட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக ஆசாத் மௌலானாவை வெளிநாட்டில் இருந்து அழைத்து வருவதற்கு ஆராயப்படுகின்றது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தியும், வெள்ளை ஈ வீரியம், தென்னைகள் பாதிப்பு. தற்போது நிலவும் கடும் வெப்பமான சூழ்நிலை காரணமாக தென்னைகளில் வெள்ளை ஈக்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக செய்கையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வெள்ளை ஈக்களின் பாதிப்பால் அதிக அளவிலான தென்னை ஓலைகள் கருகி வீழ்கின்றன. வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துவதற்கான எந்தவித நடவடிக்கையும் விவசாய துறையினரால் எடுக்கப்படவில்லை என்றும் செய்கையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதேவேளை தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி உறுவதனால் அவற்றின் விலை மேலும் அதிகரித்து செல்வதாக நுகர்வோராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கொழும்பு பாதுகாப்பு கூட்டுணைவு செயலாளராக இந்தியர் நியமிப்பு என்கின்ற ஒரு செய்தியும், அரசியல்வாதிகளுக்கு அருகதை இல்லை டக்ளஸ் தெரிவிப்பு என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஓட்டோ ஹயஸ் விபத்து 20 படுகாயம் என்கின்ற ஒரு செய்தியுமே பிரசுரமாயிருக்கின்றது. தொடர்ந்தும் இந்தியாவின் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல், சுற்றுலாவிகள் உட்பட 25 பேர் பலி என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. லக்னோவை தோற்கடித்து டெல்லி அபாரமான வெற்றி. IPL தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோவை தோற்கடித்து அபார வெற்றி பெற்றது டெல்லி என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரம், இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரம் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது என்று பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். லொரி பஸ் விபத்து, 22 சிப்பாய்களுக்கு காயம் என்கின்ற ஒரு செய்தியும், நுரைச்சோலை மின்பரப்பாக்கி மீளியக்கம், போலீஸ் துறைக்கு 5000 பேர் ஆட்சேர்ப்பு என்கின்ற ஒரு செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றது. அதே நேரம் புலிகளின் உளவுத்துறையினாலேயே பல எம்பிக்களின் உயிர் தப்பியது சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும், ஆட்டம் காண்கின்றது தேசிய மக்கள் சக்தி, ராஜித தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியுமே வெளியாக இருக்கின்றது. வெப்ப காலத்தில் ஆரோக்கியம் என்கின்ற ஒரு கட்டுரைகளும் வெளியாக இருக்கின்றது. அதே நேரம் டில்லி கலை இலக்கிய பேரவையின் தமிழ் கலை இலக்கிய 2வது மாநாடு என்கின்ற புகைப்படம் தாங்கிய செய்தியுமே பிரசுரமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளாக, பொருளாதார பின்னடைவால் தவறான முடிவெடுத்து இளைஞர் உயிரிழப்பு, செவ்வந்தி ரணவீர தகவல்கள் இல்லை, ஆவண வெளியீடு, ஹெரோயினுடன் 2 இளைஞர்கள் கைது என்கின்றவாறாக இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றன. இவைதான் இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளும் தாங்கியிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலேயுமே சிறியதொரு விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.